சொல்ல மாட்டேங்கிறேன்பா. பப்புனு வரட்டும் இன்னைக்கு. என்ன மாமா ராணி, உங்களுக்கு வெள்ளை கலர் சட்டை சூப்பரா இருக்கே, மாப்பிள்ள மாதிரி அழகா இருக்கீங்க. என்ன கல்யாணம் ஆகல? அழகா இருந்து என்ன புண்ணியம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்க. நீ முதல்ல சோகமா இருக்கியா? உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல? இன்னொரு வாட்டி கூட ஆகல. சோகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க, அது என்ன சுகமா இருக்கியான்னு கேக்குறீங்க? நான் ஏன் அழுத்தழுத்தி கேட்கறேன்னா, நீ முதல்ல சோகமா இருந்தீங்கன்னா தான் 4 பேத்துக்கு சோகத்தை கொடுக்க முடியும். மறுபடியும் சொல்லுங்க. என்ன இப்பவே ஆட்டம் கொண்டுருச்சு? இல்லம்மா, நீ சோகமா இருந்தீங்கன்னா தான் எங்க 4 பேத்துக்கு நீ சோகத்தை கொடுக்க முடியும். அப்படிங்களா? அப்ப நான் தான் சோகம் கொடுக்கணும், நீங்க யாரும் சோகம் கொடுக்க மாட்டீங்க இல்லையா? அதான் போயிருச்சு. அப்புறம் எதுக்கு அதை வேற வச்சுக்கிட்டு அழுத்திக்கிட்டு? சரி போட்டுங்க. ஆமா. ஏய் இங்க பாருப்பா, கைலாசநாதரே பாத்துக்க. ஆமா, எதுக்கும் அதுக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டுட்டு வா, சரியா? நீ எப்போ கேட்டாலும் அதை துருவியே கேட்டு வெளியில காட்டி கொடுப்பேன். ஏ ஆத்தா அத்தோரமா பெரும்பாடா இருக்கு. ஏன் மாமா இது எப்ப பார்த்தாலும் ஆடிக்கிட்டே இருக்கு, நான் வீட்டுக்கு கொண்டு போயிடவா? எனக்கு என்னமோ இது ஆடாம பிடிக்க முடியலனே, ஆனாதான் கலட்டி வீட்டுக்கு கொண்டு போயிடலாமான்னு பாக்குறேன். வச்சுக்க தேவைப்படுமா? அட வீட்ல பிராக்டீஸ் பண்ணியா பண்ண மாட்டியா? அதுக்கு தான் சொன்னேன். அப்ப நான் வாயிலே வச்சுக்கிட்டு இப்படி பாடுறதா நல்லா இருக்கு. நீ எப்ப பார்த்தாலும் ஆசைப்படுவேன், எதுக்கு எடுத்தாலும். ஏப்பா பூங்குயிலே என்ன பண்ணுது? பூங்குயிலேன்னு பாட்டு பாடுறேன். பூங்குயிலே எப்பா இது பாட்டு தாங்கப்பா,